ஹலோ காய்ஸ், நான் சிந்தியா. நீங்கள் பார்த்துட்டுருக்குது சிந்தியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜவ்வரிசி வத்தல் தாங்க. இது வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் 100 கிராம், சீரகம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 300 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். 1.5 கிலோ பச்சரிசியை முந்தின நாளே நான் ஊற வச்சுருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது அளவு அதிகன்றதால என்னால் ஸ்டவ்வில் பண்ண முடியல. ஸோ நாங்கள் அடுப்பில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காலையில் 5 மணி. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததும் நாங்கள் ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை போட்டுக்கிட்டோம். ஜவ்வரிசி நல்லா வேகணுங்க. வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு நாங்கள் தண்ணி வச்சு அதில் தான் இப்போ நாங்கள் ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சிட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சமாக பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அரை கிலோ அரிசியில் கூட 100 கிராம் ஜவ்வரிசியை போட்டு கூட பண்ணலாம். அதாவது அரை கிலோ அரிசிக்கு 100 கிராம் ஜவ்வரிசி மெஷர்மெண்ட். இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருந்த மாவை நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கலக்கி இப்போ ஊற்றிட்டுருக்கோம். கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாவுமே நல்லா வேகணுங்க. சில பேர் பச்சை அரிசியை அரைச்சி வச்சு மறுநாள் தண்ணியில் கலந்து வச்சு காலையில் அரைச்சி ஊற்றுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்பளம் கருத்துரும் வறுக்கும் போது. ஸோ இந்த மாதிரி அரிசியை நம்ம ஊற வச்சு அரைச்சி நைட் ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அப்பளம் வறுக்கும் போது வெள்ளையாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நம்மளுக்கு நடுவில் தண்ணி தேவைப்படுச்சுன்னா நடுவில் கூட ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும்ங்க. ஏன்னா கொஞ்சம் ஆறிச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் வச்சுருந்தோம்லங்க, அதை அரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பழுத்த மிளகாய் பாதி போட்டால் கூட கலர் கூட நம்மளுக்கு அந்த வத்தல் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அழகாக ரெட் கலராக இருக்கும். ஸோ பழுத்த மிளகாய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டாச்சு. நல்லா வெந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அது ரெடி ஆகிட்டு நம்ம வறுத்து சாப்பிடும்போது உப்பாக இருக்கும். அடுத்து பெருங்காயத்தூள் போட போகிறேன். பெருங்காயத்தூள் அப்படியே பவுடராக நம்ம போடுறத விட கொஞ்சம் தண்ணி கலந்து கரைச்சி ஊற்றி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா இது வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த கூழ் அளவு இருக்கும் போதே நல்லாயிருக்கும். இது காலையில் ஒரு 5:30 இருக்கும். அந்த குருவி சவுண்டெல்லாம் பயங்கரமாக பக்கத்தில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்த அந்த சவுண்டே. இப்போ இந்த கூழ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த காட்டன் புடவை நான் ஈரம் பண்ணி நல்லா போட்டிருக்கேன். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக எடுத்து நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். கெட்டியாக இருந்துச்சுங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஊற்றி அந்த நேரத்தை கூட கொஞ்சம் கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நாங்கள் நிலா மூட்டை வச்ச மாதிரி சின்ன வயசில் விளையாடுற மாதிரி எல்லாமே அழகாக எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இது 1 டே ஃபுல்லாக காயணுங்க. நீங்கள் ரெடி பண்ணுற அந்த நாள் சப்போஸ் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சிங்கன்னா மறுநாள் கூட காய வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வைக்கணுங்க. காஞ்சதும் நம்ம எடுத்து நைட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுநாள் காலையில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு ஃபுல்லாக இது முக்கிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா முக்கி எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இதை மூடி அப்படியே வைக்க போகிறோங்க. இது ஊறணும். இப்போ ஊறின பிறகு நம்ம எடுத்து இது உதிரும் போது எல்லாமே கொட்டிகிட்டே இருக்குங்க. சிலது கொட்டாததெல்லாம் நம்ம கையில் கூட பிரித்து போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு அரை நாள் ஃபுல்லாக காய வைக்க போகிறோம். இது இந்த வத்தல் 2 டேஸ் ப்ராசஸ் ஆகும். இந்த 2 நாள் ப்ராசஸ் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வத்தல் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இதை பொரிச்சு பார்க்கலாம். எனக்கு டோட்டலாகவே ஒரு 100 ரூபா கூட செலவு கிடையாது. 100 ரூபா செலவுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 100 ரூபா செலவில் ஒரு வருஷம் ஃபுல்லாக எனக்கு ஒரு சூப்பரான நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற வத்தல் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லை சும்மா ஸ்நாக்ஸ் டைமில் கூட பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ரொம்பவே பிடிச்சிரும் எல்லாருக்குமே. அப்போல்லாம் வேணான்னு சொல்கிறவங்க கூட இது சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க.
இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.